ஏலத்தில் பில்ஜாக் சிராஜ் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்காததுக்கு இதுதான் காரணம்னு ஆர்ஜிபியினுடைய மென்டர் தினேஷ் கார்த்தி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஸோ அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு, ஆர்ஜிபி அணி மும்பை கிட்ட விலை போனுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மெகா ஏலத்தில் ஆர்சிபி அணி அந்த அணிக்காக கடந்த சீசன் சிறப்பாக விளையாண்ட பில்ஜாக் சிராஜை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்காததை ஆர்ஜிபி ரசிகர்களே ஏற்றுக்க முடியல. இந்த நிலையில் ஆர்ஜிபி அணி ஏன் பில்ஜாக் சிராஜை எடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அந்த அணியுடைய தற்போதைய மென்டர் தினேஷ் கார்த்தி சொல்லியிருக்காரு. அவர் அளித்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அணியில் சிராஜை நாங்கள் உள்ளே கொண்டு வரதான் எங்களுடைய முதல் பிளானாக இருந்துச்சு. ஆனால் சிராஜ் ஏலத்துக்கு வந்தோடனே அவருடைய மவுஸ் அதிகமானுச்சு, அவருடைய ப்ரைஸும் அதிகமானுச்சு. நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டில் அவர் கிடைக்கல. மெகா ஆக்ஷனுடைய சிறப்பு என்னென்னா, 2வது நாள்லேயே நமக்கு ஏற்ற மாதிரியான வீரர்கள் இருப்பாங்க. முதல் நாளே நம்ம பர்ஸ் அமௌண்ட்டை காலி பண்ணிட்டா அது நமக்கு பின்னடைவாக இருக்கும். அதனால தான் அந்த கட்டத்தில் எங்களால் சிராஜை வாங்க முடியலை. அதை நினச்சி நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுறோம். ஆனால் சிராஜ் குஜராத் போன்ற ஒரு நல்ல அணிக்கு போனதை நினச்சி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொன்னார். அடுத்ததாக பில்ஜாக்கை ஏன் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த தினேஷ் கார்த்தி, பில்ஜாக்கை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்காதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஓப்பனிங் ஸ்டார்ட்டை நிரப்புற வகையில் பிளிப் ஷாட்டை நாங்கள் எடுத்துட்டோம். மேக்ஸ்வெல் இடத்த நிரப்புற மாதிரி லிவிங்ஸனை எடுத்திருக்கோம். டிம் டேவிட்டை பில்ஜாக்கு பதில் எடுத்திருக்கோம். ஸோ ஐபிஎல் விதிப்படி 4 வெளிநாட்டு வீரர்களை வைத்து தான் பிளேயிங் 11 கட்டமைக்கணும். ஸோ பில்ஜாக்கை இந்த சமயத்தில் எங்களாட்டி எடுக்க முடியலை. அதனால தான் நாங்கள் பில்ஜாக்கு ஆர்டிஎம் கார்டு மூலம் போக முடியலை. ஸோ அதனால தான் அவரை நாங்கள் கலட்டி விட்டுட்டோம். ஆனால் அவரும் மும்பை போன்ற ஒரு பெரிய அணிக்கு போயிருக்கார். அங்கே அவர் சிறப்பாக அவரை நிரூபிப்பார்னு நாங்கள் நினைக்கிறோன்னு ஆர்ஜிபி அணியுடைய மென்டர் தினேஷ் கார்த்தி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஏற்கனவே ஆர்ஜிபி அணியில் ஒழுங்காக விளையாடாம தான் ஆர்ஜிபி அணி டிம் டேவிட்டை கலட்டி விட்டாங்க. மும்பை அணியுமே அதனால தான் அவர் ஆக்ஷனில் கண்டுக்கலை. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு வீரரை பில்ஜாக் இடத்த நிரப்புவார் சொல்லி ஆர்ஜிபி அணி ஏலத்தில் எடுத்திருக்க சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதே போல் ரொமாரியோ செஃபர்ட்டும் ஒரு ஆல்ரவுண்டர்னு நினச்சி ஆர்ஜிபி எடுத்திருக்காங்க. அவர் பேட்டிங் நல்லா விளாண்டாலும் பந்து வீச்சில் அந்த ரன்னை கொடுத்துருவார். ஆனால் பில்ஜாக் அப்படி கிடையாது. 2 ஓவர் போட்டு 2 விக்கெட்டையும் எடுத்துருவார். பேட்டிங் ஓப்பனிங்காக ஆடுவார், மிடில் ஆர்டரும் ஆடுவார். அவர் இங்கிலாந்து அணிக்காக 1 டவுன்லேருந்து 2 டவுன்லேருந்து 3 டவுன் வரையும் விளாண்டுருக்காரு. எல்லா இடத்துலையுமே ஒரு சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கார். போன வருடம் ஆர்ஜிபி அணி பிளே ஆஃப் போக முக்கிய காரணமாக பில்ஜாக் தான் அமைஞ்சார். அவர் மட்டும் தொடர்ந்து 5 மேட்ச் சிறப்பாக பேட்டிங் விளையாடாமல் போனால், அந்த சதம்லாம் அடிக்காமல் போனால் ஆர்ஜிபி அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃப்க்கெலாம் போயிருக்க முடியாது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு வீரர் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஆர்டிஎம் கார்டு எடுக்காமல் போனதை பார்த்தா ஆர்ஜிபி ரசிகர்களே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. மேலும் ஆர்ஜிபி அணி வேண்டுமென்றே பில்ஜாக்கை எடுக்கலை, மும்பை அணிக்கிட்ட முன்னாடியே டீல் பேசி தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரசிகர்கள் சொல்கிறாங்க. மும்பை கிட்ட ஆர்ஜிபி விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது நடக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா மும்பை அணி பில்ஜாக்கை ஆர்சிபி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில் தான் பஞ்சாப் கிட்ட ஃபைட் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ரேட் ஏற்றி விட பார்த்தாங்க. சப்போஸ் கிடச்சா நல்லா இருக்குமே தான் ஃபைட் பண்ணாங்க. அது மாதிரி தான் ஆனந்தமானி பல வீரர்களை வாங்கியிருந்தார் இந்த ஆக்ஷனில். ஸோ அதே போல் தான் ஆனந்தமானி பில்ஜாக்கா ஆர்ஜிபி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்காமல் மும்பைக்கு விட்டு கொடுத்த தருணத்தை அவராட்டி ஏற்றுக்க முடியாமல் நேராக ஓனர்கிட்டே போய், அதாவது ஆர்ஜிபி மேனேஜ்மெண்ட்கிட்டே போய் நன்றி சொல்லி கை குலுக்கினார். ஏன்னா அப்படியாப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு வீரரை ஒரு அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்காததை எந்த அணியுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதே போல் தான் ஆனந்த் அம்பானியும் அப்படி பண்ணார். இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் இதை ஏற்றுக்க முடியாமல் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ பில்ஜாக் சிராஜ் ஆர்டிஎம் கார்டு மூலம் மும்பை அணி எடுக்காததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தினேஷ் கார்த்தியோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.